திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 878, அதிகாரம் பகைத்திறம் தெரிதல். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் மிக இளம் வயதிலேயே பட்டத்திற்கு வந்தார். அவர் பட்டத்திற்கு வந்த சில நாட்களிலேயே சேர அரசன் மாந்தரஞ்சேரல் இருமுறை அவருடைய சிற்றரசர்களான திதியன், எழினி ஆகியோருடன் சேர்ந்து படைகளை திரட்டிக்கொண்டு பாண்டிய நாட்டின் மீது திடீரென படையெடுத்து வந்தார். இதை அறிந்ததும் இளைஞனான நெடுஞ்செழியன் எதிரிகளை துணிவோடு எதிர்த்து போரிட அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய ஆணையிட்டார். அப்போது மூத்த அமைச்சர் ஒருவர் எழுந்து, அரசே, நீங்கள் இளங்கன்று பயமறியாது என்பதற்கு ஏற்றாற்போல் பேசுகிறீர்கள். ஏனென்றால் படையெடுத்து வந்திருப்பவர்கள் படைபலம் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நாம் சற்று சிந்தித்து இந்த போரில் ஈடுபடலாம் என்பது என் கருத்து என்றார். நம்மிடம் பெரிய படைபலம் இருக்கிறது. நான் இளையவனாக இருந்தாலும் வீரமானவன். எனவே போருக்கு புறப்படுவதுதான் நமக்கு நல்லது என்று தனது முடிவை உறுதிப்படுத்தினார் நெடுஞ்செழியன். இந்த பாண்டிய மன்னன் வயதில் இளையவன், அறியா பருவத்தினன் என்று குறைத்து மதிப்பிட்டு செருக்கோடு படை திரட்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை வேரோடு அழித்து வெறுங்கையோடு துரத்தவில்லை என்றால் என் பெயர் பாண்டிய நெடுஞ்செழியன் இல்லை என்று சபதம் செய்து போருக்கு புறப்பட்டார். போரின் முடிவு என்ன ஆகுமோ என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். சேர நாட்டு படைகளும் நெடுஞ்செழியன் தலைமையிலான பாண்டிய நாட்டு படைகளும் தலையாலங்கானம் என்ற இடத்தில் மோதின. அந்த போரில் இளைஞனான நெடுஞ்செழியன் துணிச்சலுடன் போரிட்டு அனைவரையும் வென்றான். இச்செய்தி பாண்டிய நாடு முழுவதும் பரவி ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்கியது. ஆரம்பத்தில் தடை செய்த அமைச்சர் கூட தன் அறியாமையை நினைத்து வெட்கப்பட்டார். தனது சபதத்தை நிறைவேற்றி காட்டிய பாண்டிய நெடுஞ்செழியனை தலையாலங்கானத்து செறிவென்ற நெடுஞ்செழியன் என்று உலகம் இன்றும் போற்றுகிறது. ஒருவன் வெல்லும் வகையறிந்து தன்னை வலிமைப்படுத்திக் கொண்டு தன்னை காத்துக்கொள்வனாயின் பகைவரிடத்தில் உண்டான செருக்கு தானாகவே அழியும் என்பதை வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பிறர் திறன் கண்டு பயப்படுதல் தாழ்வு, தன்னை வளப்படுத்துதலே உயர்வு.